வணக்கம் மாணவர்களே. ஸோ இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர் யூனிட் 3 ஸோ ஃபேஸ் ரூல் அண்ட் அலாய்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிப்ஸ் ஃபேஸ் ரூல், ஃபேஸ் காம்பனன்ட், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ஃபேஸ் டயக்ராம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் சேனலில் வீடியோஸ் போடும்போது நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு நமக்கு அப்போ தான் வரும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரூல் இன்ட்ரோடக்ஷன். Phase rule is an important tool used for the quantitative treatment of the system in equilibrium. Two or more different phases are present in equilibrium to form a heterogeneous system. Such systems are studied by phase rule. This rule predicts the quantitatively the effect of temperature, pressure and concentration of the heterogeneous equilibrium. இந்த phase rule அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா phase rule அப்படிங்கிறது அந்த சிஸ்டம் மஸ்ட் பி ஈக்குலிபிரியத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் தான் நம்ம ஃபேஸ் ரூல் அப்ளை பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃபேஸ் ரூல். இந்த டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது அந்த சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டமாக இருக்கும். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா வெவ்வேறு ஃபேஸில் இருக்கும். அதாவது கேஸ் ஃபேஸ், லிக்விட் ஃபேஸ், சாலிட் ஃபேஸ் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்கும். இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபேஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது this phase rule predict the quantitatively அப்போ அது எஃபெக்ட் ஆஃப் என்னென்ன எஃபெக்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் மாறும்போது அப்போ என்ன ஃபேஸ்ல இருந்து அது என்ன ஃபேஸுக்கு மாறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் குவான்டிடேட்டிவ்லி ஸ்டடி பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஹெட்ரோஜீனியஸ் ஈக்லிபிரியம் சிஸ்டத்தை தான் நம்ம ஃபேஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். கிப்ஸ் ஃபேஸ் ரூல். ஃபேஸ் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா வில்லார்ட் கிப்ஸ் அப்படிங்கிறவர் இந்த ஃபேஸ் ரூலில் இன்வெர்ட் பண்ணதுனால இந்த நேம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிப்ஸ் ஃபேஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். In a heterogeneous system, in equilibrium is related to the number of component and the number of phases existing at equilibrium. ஃபேஸ் ரூல் அப்படின்னா என்ன சொல்றோம்னா ஒரு ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ஃபேஸ் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல இருக்கும். கேஸ் ஃபேஸ்ல இருக்கலாம், சாலிட் ஃபேஸ்ல இருக்கலாம், லிக்விட் ஃபேஸ்ல இருக்கலாம். இது ஈக்குலிபிரியத்தில் ஒரு சிஸ்டம் மஸ்ட் பி, அதாவது அட்லீஸ்ட் ரெண்டு ஃபேஸ்லயாவது இருக்கும். ஒன்று கேஸ் ஃபேஸ்ல இருந்து லிக்விட் ஃபேஸ்ல இருக்கலாம், அல்லது லிக்விட் ஃபேஸ்ல இருந்து வேப்பர் ஃபேஸ்ல இருக்கலாம், அல்லது மூணு ஃபேஸ்லையுமே இருக்கலாம். அந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது அது எதோட ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் இருக்கிற காம்பனண்ட் கூடயும் அந்த நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் கூடயும் என்ன இருக்குன்னா ஈக்குலிபிரியத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கிப்ஸ் ஃபேஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு மேத்தமெட்டிக்கலி என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃப் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு சி ஃபார் காம்பனண்ட் சி மைனஸ் பி பிளஸ் 2 அப்படின்னு சொல்கிறோம். வேற இங்கே எஃப் அப்படின்னா என்ன சொல்கிறோம்னா நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன சொல்றோம், என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் அதுல வருது, டெம்பரேச்சர், பிரஷர், காம்போசிஷன் அப்படிங்கிறது அதுல வரும். அப்ப சி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ், பி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். இந்த +2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடிஷனல் வேரியபிள்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். டெம்பரேச்சர், பிரஷர் இங்க ரெண்டு வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். அதனால நம்ம +2 அப்படிங்கிறது போடுறோம். அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எஃப் ஈக்குவல் டு சி மைனஸ் பி பிளஸ் 2. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த சிஸ்டத்தில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். இதுதான் ஃபேஸ் ரூல். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்பனன்ட் அப்படின்னா என்ன டெஃபினேஷன், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், ஃபேஸ் அப்படின்னா என்ன அதுக்கு டெஃபினேஷன், எக்ஸாம்பிள்ஸ், தென் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எஃப் அப்படின்னா என்ன அதுக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபேஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் மீன் பை ஃபேஸ்? ஃபேஸ் அப்படிங்கிறது பிசிக்கலி டிஸ்டன்ட் அண்ட் ஹோமோஜீனியஸ் அண்ட் மெக்கானிக்கலி செப்பரபிள் பார்ட் ஆஃப் எ சிஸ்டம். பிசிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்க முடியும் அது ஒரு ஒருபடித்தான நிலையில இருக்கும். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஒருபடித்தான நிலையில இருக்கும். மெக்கானிக்கலி செப்பரேட் பண்ண முடியும், செப்பரபிள் போர்ஷன் ஆஃப் த சிஸ்டம். அதுக்கு ஒரு பவுண்டரிஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபேஸ் அப்படிங்கிற சொல்றோமே. பிசிக்கலி டிஸ்டன்ட், ஹோமோஜீனியஸ் அண்ட் மெக்கானிக்கலி செப்பரபிள் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் இட் இஸ் கால்ட் as ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், a gaseous mixture constitute a single phase since gases are completely miscible. Example air. நம்ம ஏர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர்ல இது கேஸ் ஃபேஸ்ல இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா n நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய கேசஸ்னோட மிக்ஸ் இருக்கு. இருந்தாலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஃபேஸ்ல தான் இருக்கு. அது n நம்பர் ஆஃப் மிக்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ், பட் ஆனால் சிங்கிள் ஃபேஸ்ல இருக்கும். நம்ம அதை ஃபேஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா கேஸ் ஃபேஸ் அப்படின்னு ஒரே இதில் சொல்லிடுவோம். எக்ஸாம்பிள் ஏர்.
So next example, two or more liquids which are miscible with one another, so constitute a single phase as there is no bounding surfaces separating the different liquids. Say for example, water mixed with alcohol, chloroform and benzene, so constitutes one phase system. So என்ன சொல்றோம், ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட லிக்விடை நம்ம வந்து மிசிபிள் ஒன்னோட ஒன்று கலக்கிற லிக்விட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபேஸ் தான் நமக்கு கிடைக்கும். அதில் எந்த பவுண்டரிஸும் நம்ம வந்து செப்பரேட் பண்ண முடியாது. செப்பரேட்டிங் பை டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ் வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆல்கஹால் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா மிக்ஸ் ஆகிடும். ஸோ பட் உள்ள கான்ஸ்டியூன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால் அண்ட் வாட்டர் இருக்கும். பட் அது என்ன ஃபேஸில் இருக்குது அப்படின்னா லிக்விட் ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி குளோரோஃபார்ம் அண்ட் பென்சின் ரெண்டும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ குளோரோஃபார்ம் அண்ட் பென்சின் ரெண்டுமே மிக்ஸ் ஆகும், மிஸ்ஸிபிள். அப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கும். அப்போ ஃபேஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ரெண்டு மிஸ்ஸிபிளாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ வாட்டர் ப்ளஸ் ஆல்கஹால் அப்படின்னு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஒரே ஒரு ஃபேஸ், அதாவது லிக்விட் ஃபேஸில் இருக்கும். இதிலிருந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ஸ் வேப்பர் ஆச்சு அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ப்ளஸ் ஆல்கஹாலில் ஆல்கஹால் வந்து ஈஸியாக வேப்பரேட் ஆகும். வேப்பர் ஆகும்போது அந்த வேப்பர் அப்படிங்கிறது வெளியில் வரும்போது அது ஒரு ஃபேஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ இது கான்ஸ்டன்ட் ஆஃப் த ஒன் ஃபேஸ் சிஸ்டம். ஸோ ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம சிம்பிளான எக்ஸாம்பிள், ஏ சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஏ லிக்விட் இன் ஈக்விலிபிரியம் வித் இட்ஸ் வேப்பர், ஸோ கான்ஸ்டியூட் ஏ டூ ஃபேஸ் சிஸ்டம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிக்விட் வந்து வாட்டர் லிக்விட் இருக்கு, ஸோ அது ஈக்விலிபிரியம் வித் வாட்டரோட வேப்பரில் இருக்கு. ஸோ அப்போ வாட்டர் H2O liquid phase, L for liquid phase, ஸோ ஈக்விலிபிரியம் வித் வாட்டர் H2O கேஸ் ஃபேஸ். அப்போ இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் அப்படின்னா, ஸோ H2O லிக்விட் ஃபேஸ், H2O கேஸ் ஃபேஸ். ஸோ அப்போ ஃபேஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 2. இது ரெண்டு ஃபேஸில் இருக்குது. பட் H2O அப்படிங்கிறது தான் வாட்டர் மாலிகுல்ஸ் தான், பட்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எத்தனை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ஈக்விலிபிரியத்தில், ஸோ ஃபேஸ் P ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், a system consisting of a solid liquid is in equilibrium with its vapor constituents, so of two phase system. ஸோ இதில் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா H2O சாலிட் ஃபேஸில் இருக்குது, தென் H2O லிக்விட் ஃபேஸில் இருக்குது, தென் H2O கேஸ் ஃபேஸில் இருக்குது. ஸோ மூணுமே என்ன ஆகுது அப்படின்னா ஈக்விலிபிரியத்தில் இருக்குது. ஸோ ஈக்விலிபிரியத்தில் இருக்கும்போது இதில் வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எத்தனை அப்படின்னு சொன்னால், ஃபேஸ் எத்தனை அப்படின்னா, ஸோ என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது, சாலிட் ஐஸ், H2O சாலிட் அப்படின்னா ஐஸ், H2O L அப்படின்னா லிக்விட், இது வந்து அப்போ லிக்விட் ஃபார்மில் இருக்குது. ஸோ H2O கேஸ் அப்படின்னா கேஸ் வாட்டர் வேப்பர் ஃபேஸில் இருக்குது. ஸோ அப்போ சாலிட் ஃபேஸ் 1, H2O லிக்விட் ஃபேஸ் 2, கேஸ் ஃபேஸ் அப்படின்னா 3. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது சாலிடா லிக்விடா கேஸா. ஸோ இதை டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எத்தனை அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். So next one, component. So C for component. So phase rule F equal to C minus P plus 2 அப்படிங்கிறதுல phase அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். Next C for component. What is meant by component? So component is the minimum number of independent variable constituents which are required to express the composition of each phases in the system. So நம்ம வந்து காம்பனண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த கெமிக்கலி ரியாக்டிவ் சிஸ்டம் the number of component is given by, so number of component நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா C equal to n minus E அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றோம். so what is meant by C அப்படிங்கிறது components, n அப்படிங்கிறது number of chemical species, so E அப்படிங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா number of independent equations relating to the concentration of the species. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பனண்ட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவோம். ஸோ காம்பனண்ட் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ்பிரஷன் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கான்ஸ்டியூயன்ட்ஸ் which are required to express the composition of the each phase of the system, which is chemically written as in the form of chemical equation. ஸோ கெமிக்கல் ஈக்குவேஷன்ல சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஸோ the examples of component, say for example சல்ஃபர் சிஸ்டம் எடுத்துக்குவோம். சல்ஃபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ எத்தனை ஃபேஸில் இருக்குது அப்படின்னா மோனோக்ளினிக் சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு சல்ஃபர் இருக்குது. நெக்ஸ்ட் ரோம்பிக் சல்ஃபர், லிக்விட் சல்ஃபர், தென் சல்ஃபர் வேப்பர் அப்படிங்கிற 4 டிஃப்ரெண்ட் சல்ஃபர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதை பற்றி பார்க்குறோம், காம்பனன்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம் முன்னாடியே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஸோ மோனோக்ளினிக் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ் சல்ஃபர், ரோம்பிக் அப்படிங்கிறது அனதர் ஃபேஸ் ஆஃப் சல்ஃபர், லிக்விட் சல்ஃபர், தென் சல்ஃபர் வேப்பர் அப்படிங்கிறது. ஸோ அப்போ 4மே
4 டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்கும். ஸோ அதனால் P ஈக்குவல் டு 4. ஃபேஸ் எத்தனை ஃபேஸில் இருக்குது அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்குது. ஸோ இதில் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ காம்பனன்ட் அப்படின்னா நம்ம மோனோக்ளினிக் சல்ஃபர்லேயே நம்ம சல்ஃபர் எஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ராம்பிக் சல்ஃபர்லேயும் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷனில் எஸ்ன்னு தான் சொல்லுவோம். லிக்விட் சல்ஃபர்லேயும் சல்ஃபர் எஸ்ன்னு தான் எழுதுவோம். ஸோ அப்போது சல்ஃபர் வேப்பர் அப்படிங்கிறதுல நம்ம என்ன சொல்லுவோம், சல்ஃபர் எஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிராக்கெட்டில் லிக்விடாக இருந்ததுன்னா சல்ஃபர் லிக்விட் பிராக்கெட்டில் எல் அப்படின்னு பிராக்கெட் பண்ணுவோம். சல்ஃபர் வேப்பர் அப்படின்னா சல்ஃபர் கேஸ் அப்படின்னு பிராக்கெட் பண்ணுவோம். அப்போ எல்லாத்துலேயுமே கெமிக்கல் ஈக்குவேஷனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா சல்ஃபர் எஸ் 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 அப்படின்னு தான் சிம்பிளில் தான் போடுறோம். அப்போ இதில் காம்பனண்ட் அப்படின்னா எத்தனை அப்படின்னா C ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வாட்டர் சிஸ்டம். வாட்டர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா வாட்டரில் சாலிட், லிக்விட் அண்ட் வேப்பர் அப்படிங்கிற 3 ஃபேஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் நம்ம எப்படி இதை கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸில் எப்படி எழுதுவோம், சாலிட் அப்படின்னா வாட்டரை H2O பிராக்கெட்டில் சாலிட், H2O பிராக்கெட்டில் லிக்விட், வேப்பர் அப்படின்னா H2O பிராக்கெட்டில் கேஸ் அப்படின்னு எழுதுவோம். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா காம்பனண்ட்டுக்கு போகலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ P அப்படிங்கிறது P ஈக்குவல் டு ஸோ சாலிட் ஃபேஸ், லிக்விட் ஃபேஸ், வேப்பர் ஃபேஸ். அப்போ ஃபேஸ் அப்படிங்கிறது 3 ஃபேஸ், 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். அப்போ P ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லுவோம். பட் காம்பனண்ட் அப்படிங்கிறது அந்த ஈக்குலிபிரியத்தில் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ அப்போ C ஈக்குவல் டு அப்போ H2O சாலிட், H2O லிக்விட், H2O வேப்பர். அப்போ H2O தான் சொல்கிறோம். அப்போ இதனோட காம்பனண்ட் எத்தனை அப்படின்னா ஸோ அது 1 காம்பனண்ட், C ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு காம்ப்ளிகேட்டட் எடுத்துக்குவோம். சால்ட் பிளஸ் வாட்டர் ஈக்குலிபிரியம் சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோம். சால்ட் பிளஸ் வாட்டர் அப்படின்னா அதை ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். சர்டன் சால்ட் ஆர் கேப்பபிள் ஆஃப் எக்ஸிஸ்டிங் எனி ஹைட்ரேட்ஸ் வித் டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். த நம்பர் ஆஃப் த சிஸ்டம் இஸ் a 2 காம்பனண்ட். ஸோ அப்போ இதில் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஸோ இதில் காம்பனண்ட் அப்படின்னா என்ன, ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ சால்ட் பிளஸ் வாட்டர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் அப்படின்னா ஒரு சோடியம் குளோரைடு சால்ட் எடுத்துக்கிறோம். வாட்டர் அப்படிங்கிறது வாட்டரில் நம்ம சாலிபிள் பண்ணுறோம். சாலிபிள் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு அது என்ன இருக்கும், சோடியம் குளோரைடு சாலிபிள் ஆகிடும். ஸோ லிக்விட் ஃபேஸில் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்போது இதில் ஃபேஸ் அப்படிங்கிறது எத்தனை அப்படின்னா ஃபேஸ் P ஈக்குவல் டு 1. ஏன் அப்படின்னா சோடியம் குளோரைட் சால்ட் டிசால்வ் வித் வாட்டர். ஸோ அப்போ அது நமக்கு ஒரு லிக்விட் ஃபேஸ் கிடைக்கும். ஸோ P ஈக்குவல் டு 1 ஒரே ஃபேஸ் தான் கிடைக்கும். P ஈக்குவல் டு அப்போ ஃபேஸ் அப்படிங்கிறது 1. பட் காம்பனண்ட் அப்படிங்கிறது எத்தனை, அதில் எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் சால்ட் அப்படிங்கிறது சோடியம் குளோரைடு இருக்குது அப்படின்னா NaCl அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ஃபார்முலாவில் சொல்கிறோம். ஸோ ஒரு காம்பனன்ட். ஸோ வாட்டர் அப்படிங்கிறது H2O அப்படின்னு சொல்கிறோம். H2O அப்படிங்கிறது another காம்பனன்ட். அப்போ காம்பனன்ட் C ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்போ காம்பனன்ட் அப்படின்னா C ஈக்குவல் டு 2. ஸோ இதே மாதிரி அடுத்தது த காம்போசிஷன் ஆஃப் ஈச் ஃபேஸஸ் ஆஃப் தி ஹைட்ரேட்ஸ் ஆஃப் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்கிரைப்டு இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி anhydrous salt and water alone. So for example sodium sulfate plus H2O, sodium sulfate plus H2O அப்படின்னு எழுதினாலும் ஸோ இதில் காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா this is a 2 காம்பனன்ட். சோடியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஒரு காம்பனன்ட், வாட்டர் H2O அப்படிங்கிறது ஒரு காம்பனன்ட். திஸ் இஸ் 2 காம்பனன்ட், C ஈக்குவல் டு 2. ஸோ ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோடியம் சல்ஃபேட் வந்து ஸோ அப்போ இதில் கரைஞ்சிருந்தது அப்படின்னா வாட்டரில் ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ அப்போ சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் அப்போது 2 சாலிபிளாக இருந்துச்சு அப்படின்னா 1 ஃபேஸ். இன்கேஸ் சோடியம் சல்ஃபேட் சால்ட்டாகவும் லிக்விட் வாட்டராகவும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ சோடியம் சல்ஃபேட்டுங்கிறது சால்ட்டு, அப்போ வாட்டர் அப்படிங்கிறது லிக்விடு. ஸோ அப்போ ஃபேஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ நம்ம எப்படி ஃபேஸ் கால்குலேட் பண்ணுறது, ஸோ எப்படி காம்பனன்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு வெல் ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஸோ F, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். வாட் இஸ் மீன் பை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்? ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் the minimum number of independent variables such as temperature, pressure and concentration which should be specified in order to define the system completely. So the degree of freedom அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சிஸ்டத்தில் மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், என்னென்ன வேரியபிள்ஸ் அப்படின்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சிஸ்டத்திலோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஸ்டேட் a pure gas can be specified by 2 variables, pressure and temperature, or pressure and vapor. The third variables can be calculated. Hence pure gas has degrees of freedom equal to 2. So pure gas அப்படினு சொல்லிட்டு அப்படினா pure gas அப்படிங்கிறது so F equal to C minus P plus
2 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஸோ F ஈக்குவல் டு C அப்படிங்கிறது ஸோ என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா ஸோ பியூர் கேஸ் அப்படின்னா அப்போ C காம்பனண்ட் அப்படிங்கிறது 1. ஸோ அப்போ ஃபார்முலாவில் சொல்லணும் அப்படின்னா C காம்பனண்ட் 1 மைனஸ் P அப்படிங்கிறது அதுவும் 1 தான் ப்ளஸ் 2 அப்படின்னா ஸோ 1 போயிடும் அப்படின்னா ஸோ ஃபார்முலாவில் ரிமைனிங் வந்து 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது 2. ஸோ நம்ம F ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஸோ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ F ஈக்குவல் டு C மைனஸ் P ப்ளஸ் 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இதில் பியூர் கேஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா F ஈக்குவல் டு C அப்படிங்கிறது காம்பனண்ட் 1. ஏன் அப்படின்னா அது பியூர் கேஸ் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா நைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஸோ காம்பனண்ட் 1 மைனஸ் P அப்படிங்கிறது ஸோ அப்போ அது ஃபேஸ் வந்து கேஸ் ஃபேஸில் இருக்குது. ஸோ அப்போ P அப்படிங்கிறது 1 ப்ளஸ் 2 அப்படின்னா 1 மைனஸ் 1 போயிருச்சு அப்படின்னா 2 அப்படிங்கிறது. ஸோ அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் 2 என்ன அப்படின்னா லிக்விட் H2O லிக்விட் ஈக்குலிபிரியம் வித் H2O கேஸ். ஸோ அப்போ லிக்விட் வாட்டர் வந்து லிக்விட் ஈக்குலிபிரியம் வித் H2O கேஸ் பேஸில் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ஸோ இதில் நம்ம எப்படி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஸோ அப்போ இதில் ஃபார்முலா ஸோ F ஈக்குவல் டு C மைனஸ் P ப்ளஸ் 2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவில் C அப்படிங்கிறது காம்பனண்ட் எத்தனை அப்படின்னா ஸோ H2O காம்பனண்ட் அப்படிங்கிறது 1. ஸோ மைனஸ் P அப்படிங்கிறது ஃபேஸ் எத்தனை ஃபேஸ் அப்படின்னா இது லிக்விட் ஃபேஸ் இது கேஸ் ஃபேஸ். அப்போ இது ஒரு ஃபேஸ் இது ஒரு ஃபேஸ். அப்போ ஃபேஸ் 2. ஸோ அப்போ ப்ளஸ் 2 ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா ஸோ மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆச்சு போயிடும். ஸோ ரிமைனிங் C காம்பனண்ட் 1 இருக்கும். ஸோ அப்போ F டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F ஈக்குவல் டு 1 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோனோ வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். மோனோ வேரியன்ட். ஸோ 2 அப்படின்னா பை வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் F ஈக்குவல் டு 3 வந்துச்சு அப்படின்னா ட்ரை வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 0 வந்துச்சு அப்படின்னா நான் வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தி கிரேட்டர் த நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன் தி சிஸ்டம் greater is the degree of freedom for a given number of phases. ஸோ ஒரு சிஸ்டத்தில் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் காம்பனன்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதனோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ கிரேட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா the greater the number of phases the smaller is the number of degree of freedom. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ the number of phases is maximum, the number of degree of freedom equal to 0. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா the number of degree of freedom equal to 0 for the given the number of components வந்து அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது 0வா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் டயக்ராம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபேஸ் டயக்ராம்? A phase diagram is the sum of the description of the behavior of the phase present in the equilibrium. ஸோ ஒரு ஈக்குலிபிரியத்தில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதோட பிஹேவியர்ஸ் வச்சு சொல்கிறது தான் ஃபேஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். The number of phases that exist in the equilibrium depends upon the conditions of temperature and pressure or temperature and combustion. So pressure being constant. So the conditions are determined experimentally and the values of the variables can be exposed graphically by using the appropriate coordinates. This diagram is called a phase diagram. So it is very easy to describe the phase behavior of the system by such diagrams and to investigate the conditions in which various phases will constitute the system. ஸோ ஃபேஸ் டயக்ராம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? ஃபேஸ் டயக்ராம் அப்படிங்கிறது ஸோ அதனோட சிஸ்டத்தில் வந்து எத்தனை ஃபேஸஸ் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குது ஸோ அப்படிங்கிற அதனோட பிஹேவியர்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபேஸ் டயக்ராம். அப்போ ஒரு ஃபேஸில் வந்து எதெல்லாம் ஈக்குலிபிரியம் இருக்குது அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா த ஈக்குலிபிரியம் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஸோ அல்லது டெம்பரேச்சர் அண்டு காம்போஷன். ஸோ அப்போ அதை பொறுத்து இருக்கும். ப்ரெஷர் அப்படிங்கிறது பீயிங் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டு ஸோ அதை கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு ஃபேஸ் டயக்ராம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேஸ் டயக்ராம் அப்படிங்கிறது அந்த ஃபேஸோட பிஹேவியரை பற்றி நமக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அது வந்து எப்படி அந்த என்ன ஃபேஸில் அது வந்து அந்த சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸோ வந்து நம்ம அதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபேஸ் டயக்ராம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? எக்ஸாக்டாக ஃபேஸ் டயக்ராம் அப்படிங்கிறது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அண்டர் த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ அப்போ த ஃபேஸ் டயக்ராம் அப்படிங்கிறத ஹேஸ் ப்ரெஷர் ஆன் த ஒய் ஆக்சிஸ் அண்ட் த டெம்பரேச்சர் ஆர் காம்போஷன் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். வி cross the line or curve on the phase diagram.
ஸோ இப்போ ஃபேஸ் டயக்ராம் அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் அந்த சப்ஸ்டன்ஸில் ஸோ அதனோட கண்டிஷன்ஸ் டெம்பரேச்சர் அல்லது ப்ரெஷர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம கிராஃபிக்கில் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற டயக்ராம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு ஃபேஸ் டயக்ராம். ஸோ இந்த ஃபேஸ் டயக்ராம் அப்படிங்கிறது 2 விதமான டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஃபேஸ் டயக்ராத்தில் ஸோ அப்போது பிடி டயக்ராம் சிடி டயக்ராம் அப்படின்னு 2 டயக்ராம் சொல்கிறோம். பிடி டயக்ராம் அப்படின்னா ஸோ ப்ரெஷரை வந்து ஒய் ஆக்சஸ்லையும் டெம்பரேச்சர் வந்து எக்ஸ் ஆக்சஸ்லையும் போட்டு டயக்ராம் ஃப்ளாட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை வந்து பிடி டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிடி டயக்ராம் அப்படிங்கிறது எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒன் காம்பனன்ட் சிஸ்டம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் சிஸ்டத்துக்கு நம்ம பிடி டயக்ராம் யூஸ் பண்ணுறோம். பிசி டயக்ராம் அப்படின்னா ஸோ ப்ரெஷர் வந்து ஒய் ஆக்சஸ்லையும் சி ஃபார் காம்போஷன் வந்து டயக்ராம் வந்து எக்ஸ் ஆக்சஸ்லையும் வச்சு நம்ம ஃப்ளாட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ இது வந்து 2 காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ப்ரெஷர் அண்டு காம்போஷன் ஸோ இதை 2 வச்சு நம்ம ஃப்ளாட் பண்ணுவோம். PT diagram then TC diagram. So PT diagram pressure வந்து y axis லயும் temperature x axis லயும் வச்சு draw பண்ணோம் அப்படினா so இது வந்து PT diagram. இது வந்து ஒன் காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் டிசி டயக்ராம் அப்படிங்கிறது டெம்பரேச்சருக்கும் காம்போஷனுக்கும் அகைன்ஸ்ட் டயக்ராம் போடுறோம். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒய் ஆக்சஸ்லையும் காம்போஷன் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸ்லையும் வச்சு டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டயக்ராம் கிடைக்கும். ஸோ இது வந்து 2 காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்றோம். லெட் சில்வர் சிஸ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த டயக்ராத்துல இருந்து ஸோ அப்போ அந்த ஃபேஸ் டயக்ராம் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன டெம்பரேச்சர்ல ஸோ அந்த ப்ரெஷரில் ஸோ அந்த காம்போஷன் நம்ம ஈக்லிபிரியம் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து இந்த ஃபேஸ் டயக்ராத்திலேருந்து நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஃபேஸ் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃபேஸ் ரூல். ஸோ இப்போ ஒன் காம்பனன்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஃபார் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஃபேஸ் ரூல் ஸோ F = C - P + 2 அப்படிங்கிறது ஃபார்முலா எடுத்துக்குவோம். ஒன் காம்பனன்ட் சிஸ்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் சிஸ்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ அதாவது ஒரு ஃபேஸில் வேணா இப்போ சிங்கிறது அப்படிங்கிறது காம்பனன்ட் அப்படிங்கிறது 1 ஃபேஸ் அப்படிங்கிறது 1 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு ஃபேஸில் இருக்கும்போது ஸோ அப்போ F = அப்போ C அப்படிங்கிறது காம்பனன்ட் 1 ஃபேஸ் அப்படிங்கிறது 1 + 2 ஸோ அப்போ 1 - 1 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 2 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ ஆல் ஒன் காம்பனன்ட் சிஸ்டம் கேன் பி கம்ப்ளீட்லி டிஸ்கிரைப்டு கிராஃபிக்கலி பை ஸ்டேட்டிங் ஒன்லி 2 வேரியபிள்ஸ். என்னென்ன வேரியபிள்ஸ் சச் அஸ் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆன் அப்ராப்ரியேட் ஆக்சஸ். ஸோ அப்போ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எஃப் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் 2 அப்படின்னு நமக்கு வருது. ஸோ அப்போ ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா 2 அப்படின்னு நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரதுனால அது என்னென்ன வேரியபிள்ஸ் அப்படின்னா ஸோ அப்போ ப்ரெஷர் வந்து ஒய் ஆக்சஸ்லையும் ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸ்லையும் வச்சு நம்ம ஃப்ளாட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஒன் காம்பனன்ட் சிஸ்டத்தை நம்ம வந்து ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும். இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸோ கிப்ஸ் ஃபேஸ் ரூல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிடியூஸ்டு ஃபேஸ் ரூல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ரிடியூஸ்டு ஃபேஸ் ரூல்? இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு நம்ம ரிடியூஸ்டு ஃபேஸ் ரூல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபேஸ் ரூல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் ரூல் அப்படிங்கிறது F = C - P + 2 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். பட் அது ஒன் காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு 2 காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ரிடியூஸ்டு ஃபேஸ் ரூல் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா ஏன் வந்து அதை ரிடியூஸ்டு ஃபேஸ் ரூல்னு சொல்கிறோம் அப்படின்னா த லிக்விட் சாலிட் ஈக்லிபிரியம் ஆஃப் an alloy no gases phases அங்க no gas phase இருக்காது and the effect of pressure is very minimum and the experiment are conducted normal atmospheric pressure. The system solid and liquid phases are considered and the gas phase is ignored. It is called a condensed system. So the pressure is kept constant. So அப்ப F dash equal to so அப்ப F நார்மல் ஃபேஸ் ரூல் அப்படிங்கிறது F = C - P + 2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ F dash = C - P + 1 அப்படின்னு மாறிடும். இங்கே நம்ம வந்து ப்ரெஷரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ல வச்சுக்குவோம். அப்போ F dash = C - P + 1 அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ரிடியூஸ்டு ஃபேஸ் ரூல். ஏன் ரிடியூஸ்டு ஃபேஸ் ரூல் சொல்லலாம் அப்படின்னா ஸோ அங்கே நமக்கு கேஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம சாலிட் நம்ம அல்லாய்ஸ் நம்ம மேக் பண்ணும்போது ஸோ அல்லாய்ஸ் வந்து சாலிடில் இருக்கும். ஸோ அதை நம்ம ஹீட் பண்ணால் லிக்விட் ஃபேஸுக்கு மாறும். அப்போ அந்த கேஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது இங்கே நம்ம வந்து வரவே வராது. ஸோ கேஸ் ஃபேஸினோட எஃபெக்ட் அப்படிங்கிறது எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது வெரி மினிமமாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் கண்டக்ட் பண்ணும்போது அப்போ சாலிட் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த 2 ஃபேஸ் மட்டும்தான் நமக்கு வந்து அலாய் சிஸ்டத்தில் வந்து அதாவது 2 காம்பனன்ட் சிஸ்டத்தில் வந்து நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகிறது என்ன அப்படின்னா ஈக்லிபிரியம் சாலிட் ஈக்லிபிரியம் வித் லிக்விட்ல மட்டும்தான் இருக்கும். கேஸ் ஃபேஸ் கூட நமக்கு இங்கே வரதில்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஸ் ஃபேஸை நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஒமிட் பண்ணுறதுனால நார்மல் ஃபேஸ் ரூலை நம்ம
ரீமாடிஃபை பண்ணி எப்படி எழுதுறோம் அப்படின்னா f dash equal to c minus p plus 1 அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ஸோ இதை தான் நம்ம வந்து டூ காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா இட் இஸ் கால்ட் as reduced phase rule ஆர் condensed phase rule அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த யூனிட்டுக்கு உண்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இது வரைக்கும் இந்த இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலில் போடக்கூடிய ஆல் வீடியோஸ்னோட லிங்க்ஸ் இந்த சேனலில் வந்து டெலிகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாலும் இந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.